வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிங் டாங் கிச்சன். இது மாங்காய் சீசன். ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கேரட் சீவிர இதில் நல்லா இதை சீவிடலாம். சீவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு லோ ஃப்ளேமில் இதை நல்லா வறுக்கலாம். லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வருங்க, ஹை ஃப்ளேமில் வறுக்காதீங்க. அப்படி வறுத்திங்கன்னா கடுகு வேகமாக வெடிச்சிடும், வெந்தயம் வறுபடுறதுக்கு டைம் ஆகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். இப்போ கடுகு வெடித்த பிறகு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இறங்கின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ மாங்காவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி ஒரு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்கலாம். அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக, கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா கம்மியாக போட்டுட்டு 20 கிராம் அளவு இருக்கிற மாதிரி மிளகா வத்தல் பொடி, நான் சக்தி மிளகா வத்தல் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வேறு உங்களுக்கு என்ன மிளகா வத்தல் பொடி பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நல்ல கரண்டியை வச்சுட்டு இந்த மசாலா எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 50 கிராம் நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு மிளகா வத்தல் கடுகு போட்டு இந்த தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாம். இதில் கருவேப்பிலை போடக்கூடாது. இந்த எண்ணெய் நல்லா இது ஊறுகாய் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெய் நல்லா எவ்வளோ சேருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஊறுகாய் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஏறும். இப்போ ஊறுகாய் ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10-15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.